ஹாய் ப்ரோ, வணக்கம் கேஷ். வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்றைக்கி நான் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் 2026 பற்றி ஆக்ஷன் எல்லா டீமை பற்றியும் ஒரு ரிவ்யூ மாரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 350 பிளேயர்ஸ் வர போகிறாங்க. அதில் செட் 1, செட் 2, செட் 3. அதில் செட் 1ல் 2 கோடி பிளேயர்ஸ், செட் 2ல் 1.5 கோடி பிளேயர்ஸ், செட் 3ல் 1 கோடி பிளேயர்ஸ் வர போகிறாங்க. மீதி எல்லாம் இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வர போகிறாங்க. 20 lakhs 30 lakhs அது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், பர்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கேகேஆர் தான் டாப்பில் இருக்காங்க, சென்னை அதுக்கே இருக்காங்க. 2 டீமில் எந்த டீம் கேமரூன் வின் போகிறாங்கன்னு தெரியல. ஆண்ட்ரே ரசல் இருந்திருந்தால் வேறு மாதிரி கதை போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே 9 பிளேயர்ஸ் எடுக்கணும். அவங்க ஆப்ஷனில் டெல்லி 8 பிளேயர்ஸ், ஜிடி 5 பிளேயர், கொல்கத்தா 13 பிளேயர்ஸ், எல்எஸ்ஜி 6 பிளேயர்ஸ், எம்ஐ 5 பிளேயர்ஸ் எடுக்கணும். பஞ்சாப் கிங்ஸ் 4 பிளேயர் எடுக்கணும். இதுமாரி அந்தந்த டீமுக்கு ஒரு கட்டளை இருக்குது. இந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பார்த்துருவோம். 43 கோடி இருக்குது. அதில் 4 ஓவர்சீஸ் அவங்க எடுக்கணும். 4 ஓவர்சீஸ் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. டோட்டலி 16 பிளேயர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் போகிறாங்க, ஒரு ஆண்ட்ரே ரசல் இருந்தால் போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், க்ரீன் இல்லை வெங்கடேஸ்வர் போகணும். அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல் கிட்ட 21 crores இருக்குது. கிட்டத்தட்ட 22 crores கிட்ட இருக்குது. அவங்க 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் வச்சுருக்காங்க. மொத்தமாக அவங்க 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்தே ஆகணும். ஜிடி கிட்ட போவோம். 4 ஓவர்சீஸ் வச்சுருக்காங்க. 4 ஓவர்சீஸ் அவங்க எடுத்தாகணும். ஆல்ரெடி அவங்ககிட்ட 20 பிளேயர்ஸ் இருக்குது. அவங்க இந்தியன் பிளேயர் கூட போகலாம். ஓகே, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க தான் மேஜரே 6 ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணும். மொத்தமே 12 பிளேயர் தான் வச்சுருக்காங்க. பெரிய வேலை இருக்குது கொல்கத்தா கிட்ட. மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஜாலியாக ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க ஒரு பிளேயர் தான் எடுக்கணும் ஓவர்சீஸ். அவங்க பிளேயர் செட்டிலாக இருக்காங்க. இந்தியன் பிளேயர் மட்டும் ஒரு 2-3 பேர் எடுத்து போடலாம். அடுத்தது லக்னோ கிட்ட போனால் அவங்களுக்கும் வேலைகள் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 4 பிளேயர் லெஃப்ட்டில் இருக்குது. எதுமாரி பிளேயருக்கு போவாங்கன்ட்டு தெரியல. ரவி பிஷ்ணா வேறு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவைப்படுது. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 11 கோடி இருக்குது. 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான் தேவை. அவங்க பிளேயர் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் யாரும் விடவே இல்லை. 21 பிளேயர் வச்சுருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க ஜடேஜாலாம் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு லெஃப்டாக இருக்குது. டோட்டலி 16 பிளேயர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 16 கோடி கிட்ட இருக்குது. அவங்களும் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் 6 ஓவர்சீஸ் பிளேயர் வச்சுருக்காங்க. 2 ஓவர்சீஸ் பிளேயர் தேவை. அவங்களும் செட்டிலாக தான் இருக்காங்க. இருந்தாலும் பர்ஸ் அவங்களுக்கு 16 கோடி கிட்ட இருக்குது. டோட்டலி 17 பிளேயர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் அந்தளவுக்கு வேலை இருக்காது. பட் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க வாய்ப்பு இருக்குது, நல்ல பிளேயர்ஸ். எஸ்ஆர்ஹெச் 6 ஓவர்சீஸ் பிளேயர் வச்சுருக்காங்க. 2 ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணும். அவங்க 15 பிளேயர்ஸ் ஓவராலாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சில ஓட்டைகள்லாம் இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னர் தேவைப்படுது. அவங்க தான் 3rd highest பர்ஸ் வச்சுருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இவ்வளோ தான் எல்லா டீமை பற்றியும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆக்ஷன் லிஸ்ட் பிளேயர் செட் 1, செட் 2, செட் 3 அந்த லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எந்த பிளேயர்ஸ் எவ்வளோ அவங்களோட ஸ்டார்டிங் பிளேஸ் வச்சுக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ பயங்கரமாக இருக்கும். எந்தெந்த பிளேயர்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பை கைஸ்.